ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த vlog-அ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணது ஏப்ரல் மந்த்ல. பட் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த vlog-அ அப்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு தோணுச்சு சரி ஓகே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு நான் வந்து இதை போஸ்ட் பண்ணுறேன். எதுக்குன்னா இந்த vlog பண்ணுறப்போ எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது என்ன ஆகும் நெக்ஸ்ட் டே அப்படின்னு. நான் பாட்டுக்கு என்னுடைய வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு ப்ரொடக்டிவ் டே எப்படி இருக்கும் அப்படின்னு ஷோகேஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த vlog-அ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து கிச்சன்ல இருந்து என்னோட வீட்ட கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் சில ஐட்டம்ஸ் எல்லாமே Blinkitல ஆர்டர் போட்டிருந்தேன். லைக் வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு இது எல்லாமே. ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ணி அ அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தான் இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்ச நேரத்திலேயே சொல்றேன். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு, அ நான் வந்து டைனிங் டேபிள கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்க வீட்ல டைனிங் டேபிள் வாங்குனதே சாப்பிடுறதுக்கு இல்ல உட்காந்து. அ பட் எல்லா ஐட்டம்ஸையும் எடுத்துட்டு வந்து இந்த மாரி டம்ப் பண்றதுக்கு தான். எல்லார் வீட்லயும் இந்த மாரி நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் எங்க வீட்ல மட்டும் ரெகுலரா இந்த மாரி நடக்கும். நான் எவ்ளோ வாட்டி கிளீன் பண்ணி வச்சாலும், அதுக்கு மேல தான் இப்போ கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்களா? இல்ல Blinkitல ஏதாவது ஆர்டர் போடுவாங்களா? சரி வந்ததும் எடுத்துட்டு வந்து இந்த டைனிங் டேபிள் மேல வச்சுடுறது. அத நான் வந்து என்னுடைய டைம் வந்து ஃப்ரீ பண்ணிட்டு, நான் இத எல்லாத்தையும் இந்த மாரி கிளீன் பண்ணி அதோட இடத்துல எடுத்துட்டு போய் வச்சுட்டு, கிளீன் பண்ணி வைக்கணும். ஸோ இது என்னுடைய நார்மல் ரொட்டீன் ஆயிடுச்சு. அண்ட் இந்த மாரி தான் எங்க வீட்ல நடக்கும். எவ்வளோ வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் கடுப்பா இருக்கும். சம்டைம்ஸ் ஓகே என்ன சொன்னாலும் அவ்வளோதான் அப்படின்னு நான் வந்து என்னுடைய வேலைய சும்மா செஞ்சுட்டே இருப்பேன். அவ்வளோதான். அண்ட் எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய தூசி உட்காந்துக்கும். அதுவும் ஒரு நாளைக்கே, ஒரு நாள் கேப்லயே இந்த மாரி தூசி வந்துடும். ஸோ எங்க வீட்ல வேற இந்த மாரி டார்க் ஃபர்னிச்சர்ஸ் இருக்குல்ல, அது மேல இந்த டஸ்ட் லேயர் உட்காந்துட்டா கிளீனா பளிச்சுன்னு தெரியும். ஸோ இந்த டைம்ல யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நெனைப்பாங்க, "என்னடா இந்த பொண்ணு இந்த மாரி வச்சிருக்கா, துடைப்பாளா இல்லையா?" அப்படின்னு. ஸோ அந்த மாரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அந்த மாரி தொடச்சிட்டே இருப்பேன். அண்ட் எங்க வீட்ல இது ரென்டட் ஹவுஸ். ஸோ அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு மினிமலா ஹோம் டெக்கார்ஸ் வச்சிருக்கேன். அண்ட் எனக்கு இந்த ஒரு கார்னர் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா, இந்த ஷெல்ஃப் வந்து நான் புக் ஷெல்ஃபா யூஸ் பண்றேன். அதுக்கு மேல சில டெக்கார் பீசஸ் வச்சிருக்கேன் அவ்வளோதான். அண்ட் இது வந்து நான் இந்த அட்ஹெசிவ் ஹுக் வரும்ல, ஸோ அத போட்டுட்டு மாட்டி விட்டுருக்கேன். இது எல்லா இடத்துலயும் கிடைக்கும். Flipkartல, Amazonல எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வாங்கலாம். அதுக்கு மேல ஒரு 4, 5 புக்ஸ், அதுக்கு மேல ஒரு 2 பிராஸ்ல இருந்த லேம்ப்ஸ் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அத வந்து வச்சிருக்கேன். அண்ட் சைட்ஸ்ல ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்டர்ஸ் வச்சிருக்கேன் அவ்வளோதான். ஸோ அந்த கார்னர் வந்து ரொம்பவே கோஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ அந்த ஷெல்ஃப் எல்லாமே அரேஞ்ச் பண்ணல. ஸோ அந்த டைம்ல ஒரு லைட்ஸ் எல்லாமே சுத்தி விட்டிருந்தேன். பட் இப்போ அத எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அண்ட் இங்க டிவி கீழ பார்த்தீங்கன்னா, இந்த செட் டாப் பாக்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்காக Flipkartல ஒரு ஐ திங்க் ₹300 என்னமோ தெரியல. ஒரு சின்னதா ஷெல்ஃப் கிடைக்கும். ஸோ அத நான் வந்து வாங்கிட்டு மாட்டிட்டேன். ஏன்னா டிவி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் கூட இல்ல அங்க. வெறும் எம்ப்டி வால் தான் இருந்துச்சு நாங்க இந்த வீட்டுக்கு வந்தப்போ. ஸோ அத வைக்கிறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு தான் நான் அத வாங்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். அண்ட் இந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். இதெல்லாம் Flipkartல வாங்குனது தான். எல்லாமே அண்டர் ₹500. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பட்ஜெட்ல மினிமலா ஹோம் டெக்கார்ஸ் இருக்கட்டும், இந்த இந்த மாரி பெயிண்டிங்ஸ் இருக்கட்டும் வச்சிருக்கேன். இது எல்லாமே கிளீன் பண்றதுக்கும் ஈஸி. அண்ட் சின்ஸ் நான் வந்து நான் மட்டும் தான் எங்க வீட்ல இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால எனக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்னு தான் நான் மினிமலா வச்சிருக்கேன். ஸோ இத துடைக்கிறதுக்கே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 ஹவர் எடுத்துச்சு. அதுவும் ஜஸ்ட் லிவிங் ரூம் அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு, லாஸ்ட்டா நான் இந்த ஷெல்ஃப்ஸ கிளீன் பண்றேன். அண்ட் இது எல்லாமே டஸ்டிங் பண்ணிட்டு, அதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு கிளம்பிட்டாங்க வெளியில. ஸோ அவங்களுக்கு போய் பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். எங்க வீட்ல வந்து மார்னிங் நாங்க எந்திரிச்சதுமே டிவி ஆன் ஆயிடும். அது என்னமோ தெரியல. டிவி இல்லைன்னா வீடே ஒரு மாரி காமா, ஒரு மாரி போரிங்கா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து டிவிய போட்டுடுவேன். டிவில ஏதாவது ஒரு பழைய மூவியோ, ஏதோ ஆல்ரெடி பார்த்துருக்கிற மூவி கூட
இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு என் பாட்டுக்கு நான் வந்து வேலைய பார்த்துட்டே இருப்பேன். அண்ட் இப்போ என் ஹஸ்பண்ட் கிளம்புனதும் நான் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிட்டு, வீட்ட பெருக்கிட்டு, கிளீன் பண்ணது எல்லாமே முடிச்சுட்டேன். இது நெக்ஸ்ட் டே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கன்டின்யூ பண்ண விளாக் தான் இது. பட் நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சுன்னா, நான் அ ஏர்லி மார்னிங் எந்திரிச்சேன்ல, ஸோ அந்த டைம்லயே எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவர். டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தா அரவுண்ட் 99.6 அது என்னமோ இருந்துச்சு. அண்டு ரொம்ப அதிகமா த்ரோட் பெயின் இருந்துச்சு. என்னால பேசக்கூட முடியல. அவ்ளோ த்ரோட் பெயின் இருந்துச்சு. ஸோ, அதனால நான் வந்து அன்னைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அன்னைக்கு மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து ஒரு 2, 3 டேஸ் நான் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட். கிச்சன் பக்கமே வரல. அ என் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே செஞ்சு குடுத்துட்டே இருந்தாங்க. எனக்கு லஞ்ச், டின்னர் எல்லாமே. என்னால சாப்பிட கூட முடியல. சுடு தண்ணி மட்டும் குடிக்க முடியுது அவ்வளோதான். ஸோ, அதுக்கப்புறம் ஒரு 3, 4 டேஸ் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்த விளாக் இல்ல இது. ஸோ, காலையில எந்திரிச்சதுமே ஹஸ்பண்ட் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. ஸோ, நான் மட்டும் தான் இருந்தேன் வீட்ல. நான் வந்து எந்திரிச்சு அ இந்த சுடு தண்ணீல கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கார்கில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சமா அப்படியே ரிலாக்சேஷன் கிடைக்கும். இல்லன்னா அப்படியே வலிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ, அத ஃபினிஷ் பண்ணிட்டு கொஞ்சமா சுடு தண்ணி குடிச்சுட்டு, எனக்கு புடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் பார்ப்பேன். எனக்கு மைண்ட் கொஞ்சம் அப்செட்டா இருந்தா, இந்த மாரி இருந்தா, இல்ல போர் அடிக்கும்போது எல்லாமே நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பேன். ஸோ, அத போட்டுட்டு கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா முடியாது இப்படியே இருந்தா அப்படின்னு அத பார்த்துட்டே நான் வந்து கொஞ்சம் பசிச்சது. சரின்னு நான் வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு, ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இப்போ கிச்சனுக்கு வந்துட்டு அத ப்ரிப்பேர் பண்றேன். ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் ரொம்பவே ஈஸி பண்றது. என்னுடைய வெர்ஷன் இது. கொஞ்சமா உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர் அவ்வளோதான். இது 2த்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு, கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் நான் அத வந்து ஃப்ரை பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிட்டு, இந்த பிரெட் டோஸ்ட் எனக்கு வந்து ஜாம விட டொமேட்டோ கெச்சப் கூட சாப்பிடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ, அதனால நான் இன்னைக்கு அப்படியே சாப்பிடுறேன். 2டே 2 பிரெட் டோஸ்ட் தான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா, அதையும் என்னால முழுசா சாப்பிட முடியல. அந்த அளவுக்கு தொண்டை வலிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ, நான் வந்து அத ஸ்வாலோ பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஸ்வாலோ பண்ணிட்டே இருந்தேன். என் எக்ஸ்ப்ரஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த மாரி இருக்கும் அப்படின்னு. ஸோ, அதுக்கப்புறம் தான் என்னால முடியாது அப்படின்னு இஎன்டி கிட்ட போயிட்டு, அவங்க கிட்ட டெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ, அதுக்கப்புறம் கொஞ்சமா பெட்டரா ஃபீல் பண்ணேன். அதுக்கு அடுத்த நாள் தான் நான் வந்து இந்த விளாக எடுத்தேன். அன்னைக்கு வேற நான் தலைக்கு குளிச்சிருந்தேன். எனக்கு பயமா தான் இருந்துச்சு. மறுபடியும் ஃபீவர் வந்துட்டா எப்படிப்பா சமாளிக்கிறது அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "நீ ஏன் பேஷண்ட் நீ போய் சமைக்கிறியே, நான் சமைக்கிறேன்" அப்படின்னு. நான் தான் சொன்னேன், "இல்ல நான் அப்படியே ரூம்லயே உட்காந்துட்டு இருந்தா அது அப்படிதான் இருக்கும். நான் வந்து என்னோட கிச்சன நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு நான் வந்துட்டேன். அண்ட் இன்னைக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, ஆ சா நார்மலா சாம்பார், பருப்பு சாம்பார், அதுக்கு கூட ரைஸ், அதுக்கு அ சைட் டிஷ்ஷா நான் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்றேன். இந்த ரெசிபி நான் எதுவும் ஷூட் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் ஃப்ரைய வந்து நான் நெக்ஸ்ட் டைம் எப்போவாவது விளாக்ல ஷேர் பண்றேன். எனக்கு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாகறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸ் எடுத்துச்சு. ஏன்னே தெரியாது. பட் ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதனால எனக்கு வந்து இந்த வாய்ஸ் ஓவர் குடுக்கறது, வீடியோஸ் எடுக்கிறது எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. வாய்ஸ் ஓவர் குடுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். பேசவே முடியாது என்னால. அவ்ளோ த்ரோட் பெயின் இருந்துச்சு. ஸோ சுடு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் கார்கில் இதெல்லாமே பண்ணிட்டு தான் நான் கொஞ்சம் சரியானேன். அண்ட் டாக்டர் கூட டேப்லெட்ஸ் எல்லாமே குடுத்துருந்தாங்க. இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் போக்குறதுக்கு. அந்த டேப்லெட்ஸும் எனக்கு 10 நாளைக்கு எல்லாமே குடுத்துருந்தாங்க. ஸோ, அவ்ளோ நாள் வந்து நான் அந்த டேப்லெட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சமா கம்ப்ளீட்டா பெட்டரா ஃபீல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இனிமே ரெகுலரா வீடியோஸ் வரும். ஸோ, இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.